நாம் இன்றைய தேர்தல் விதிகள் மற்றும் வேட்பாளர்களின் தகுதிகள் பற்றி நன்றாக அறிவோம். ஆனால் 10ஆம் நூற்றாண்டிலேயே சோழர்கள் குடவோலை முறை எனப்படும் தேர்தல் முறையையும் உறுப்பினர்களுக்கான தகுதி விதிகளையும் உருவாக்கியிருந்தது. ஆமாம், முதலாம் பராந்தக சோழர் இன்று வார்டு உறுப்பினர் என்று அழைக்கப்படும் குடும்ப உறுப்பினர்களை தேர்வு செய்ய தனித்துவமான விதிமுறைகளை அமைத்தார். அவற்றை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெளிவாக விவரிக்கின்றன. இதோ உறுப்பினராக தேர்வாக வேண்டிய 10 தகுதிகள் என்ன என்று பார்ப்போம். 1. கால்காணி நிலத்திற்கு அதிகமாக அரைக்காணி வரை சொந்த நிலம் வைத்திருந்து அதற்கு வரி செலுத்துபவர். 2. தனக்கு உரிமையுடைய இடத்தில் வீட்டுமனை கட்டி வாழ்ந்து வருபவர். 3. 35 வயதுக்கு மேலும் 70 வயதுக்குட்பட்டவர். 4. வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்தவர். 5. வேதங்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை விளக்கும் திறமை பெற்றவராக இருக்க வேண்டும். 6. அரைக்கால் காணி நிலம் வைத்திருந்தாலும் 4 வேதங்களிலிருந்து குறைந்தபட்சம் ஒன்றை முழுமையாக கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டும். 7. ஆட்சி செய்யும் செயல்திறம் மிக்கவர். 8. ஒழுக்கமும் குலப்பண்பும் உடையவர். 9. நன்னெறியில் பொருளீட்டிய உள்ள தூய்மையும் நற்பண்பும் உடையவர். 10. மூவாண்டிக்குள் ஊர்ச்சபை வாரிய உறுப்பினராக இல்லாதவர். இன்றைய தேர்தல் முறைகளுக்கு அடித்தளம் வைக்கும் நம் சோழர்களின் அறிவுக்கு தலை வணங்குவோம். கல்வெட்டு கதை. மெய் அறிவது அறிவு,